வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய எல்லாமே சங்கீதம் தான் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பாபு, கண்ணாடிய கொஞ்சம் இறக்குப்பா. தோ மேடம். ஆழ்வார்பேட்டை சிக்னலில் பைரவியின் ஹோண்டா நின்று கொண்டிருந்தது. ஒரு சின்ன பெண் பரட்டை தலையுடன் கையை நீட்டிக்கொண்டு வண்டு கண்களை உருட்டி, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற கானக்குயில் சுசீலாவை மிஞ்சும் குரலில் பாடிக்கொண்டே அருகில் வந்தாள். பைரவி ஹேண்ட்பேக்கில் இருந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவள் கையில் வைத்து அவள் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தாள். ச்ச, தள்ளிப்போ குட்டி. சிக்னல்ல காருக்கு நடுவுல நசுங்கி சாகணும்னு காலையிலேயே நேர்ந்துகிட்டு வந்துட்டியா? இன்னொரு தடவை இங்க உன்னை பார்த்தேன். அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பைரவியிடம் திரும்பி, படிச்சவங்க நீங்களே கெடுக்கிறீங்களே என்று தொடர்ந்தவன் அவளை அடையாளம் கண்டு கொண்டதும், சாரி மேடம், நீங்க பைரவி தானே? இவங்கெல்லாம் சுத்த ஃப்ராடு மேடம், ஏமாறாதீங்க என்று சல்யூட் அடித்துவிட்டு நகர்ந்து விட்டான். பாபு கார் கண்ணாடியை தூக்கி விட்டான். பைரவியின் கண்களில் நீர் தழும்பி விழவா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தது. பைரவி சங்கீத வட்டாரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அவசியம் இல்லாத பெயர். பாரதிய சங்கீத சபாவில் ஒரு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள். மனசெல்லாம் அந்த சின்ன பெண், அவளது குயில் குரல். பாபுவுக்கு கொஞ்சம் புரிந்தது. அம்மா, நீங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா பாருங்க. விடு பாபு, அந்த பொண்ணை பத்தி பேச வேண்டாமே ப்ளீஸ். பாபுவுக்கு தெரியும் பைரவியின் பதிலுக்கு காரணம் அவளுக்கு மதுமதியின் ஞாபகம் வந்திருக்கும். சாரி மேடம். வீடு வருவதற்குள் அவள் மனதில் ஏதேதோ சிந்தனைகள், பழைய நினைவுகள். மனசு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தரிகட்டு ஓடியது. சண்டி குதிரை போல் முன்னாலும் பின்னாலும் வெறி பிடித்தது போல் அடங்காமல் திமிரியது. இன்னும் 10 நிமிடத்தில் கச்சேரி ஆரம்பம். எளிமையான தோற்றம், புன்சிரிப்பும் தன்னம்பிக்கையும் தான் அவள் அணியும் நகைகள். பைரவியின் பக்கத்தில் புதிதாக 10 வயது சிறுமி. கூட்டத்தில் சிறு சலசலப்பு. பைரவியோட பொண்ணு போல இருக்கு. இவ்வளவு பெரிய பொண்ணா? அவளுக்கு ஒரு சிஷ்யை இருக்காளாமே, அவளா இருக்கும்? பைரவி மாதிரியே இருக்கா பாரு, பொண்ணுதான். சபா செக்ரட்டரி எல்லா யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். நம்முடைய சபா பாக்கியம் செய்திருக்கிறது. கலை மாமணி பைரவியுடன் அவரது பெண் மதுமதி முதல் முறையாக மேடை ஏறுகிறார். நானும் உங்களைப் போலவே அவர்களின் பாட்டை கேட்க ஆவலாயிருக்கிறேன். சுருக்கமாய் முடித்து கொண்டார். பதசரோஜா பட்டணம் சுப்பிரமணிய ஐயரின் நவராகமாலிகா வர்ணம், கேதாரம் சங்கராபரணம் கல்யாணி என்று தாயும் மகளும் ஆரம்பத்திலேயே ரசிகர்களை கட்டி போட்டு விட்டார்கள். பாரதியாரின் சின்னஞ்சிறு கிளி மதுமதியின் குயில் குரலில் கொஞ்சியது. 10 வயது சிறுமியின் அபார ஞானம் அனைவரையும் வியக்க வைத்தது. பைரவியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாய் அது அமைந்தது. பள்ளியில் சுதந்திர தினம். 8 வயசு பைரவிதான் அசம்பிளியில் பாடுகிறாள். எண்ணெய் தடவி படிய வாரிய பின்னல் சாட்டையாய் முன்னால் தொங்க, கதர் பாவாடையும் சட்டையுமாய் கணீர் என்று செந்தமிழ் நாடினம் போதினிலே என்று பாடும்போது எல்லோரும் மூச்சிலும் சக்தி பிறந்தது போல் நிச்சயம் தோன்றும். பைரவியின் கண் முன்னால் மாற்றி மாற்றி மதுமதியும் சற்று முன் பார்த்த பரட்டை தலை சிறுமியும் எண்ணெய் தடவி மாறிய பைரவியும் மாறி மாறி வந்து போனார்கள். தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. வீடு வந்ததும் அப்பாடா என்றிருந்தது பைரவிக்கு. பாபுவுக்கு தெரியும் பைரவி மனது படும் பாடு. 20 வருஷமாச்சு. அவன் அம்மா கையை பிடித்து கொண்டு 5 வயது சிறுவனாய் அந்த வீட்டிற்குள் நுழைந்து. சமையல்காரி மகனாகவே அவனை யாரும் நடத்தியதில்லை. மதுமதியும் அவன் வயசுதான். அம்மா என்று கூப்பிட்டு பழகிவிட்டான். தலை வலிக்குதாம்மா, அம்மாவை சூடா ஒரு காஃபி போட சொல்லிட்டு போறேன் அம்மா. அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு கிச்சனுக்கு போனான். பைரவியின் அப்பா புகழ்பெற்ற சம்ஸ்கிருத பண்டிதர் பத்மநாபன். திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் ஓலைச்சுவடி ஆராய்ச்சி மையத்தின் தலைமை பொறுப்பு. அம்மா ஸ்கூல் டீச்சர். 2 குடும்பத்திலும் இல்லாத சங்கீத ஞானம் பைரவிக்கு எப்படி வந்திருக்கும்? 3 வயதிலேயே பாட்டை கேட்டால் தாளம் போட்டு ரசிப்பாள்.
விளையாட்டாய் பாடுகிறாள் என்று பாகிரதி விட்டுவிட்டாள். ஆனால் பைரவி மழலை குரலில் காத்தினிலே வரும் கீதம் என்று பாடினதை கேட்டு அசந்து விட்டாள். திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற வித்வான் பரமேஸ்வர ஐயரின் சிஷ்யரான கோபிநாத்திடம் சேர்த்து விட்டாள். பைரவிக்கு 12 வயதில் பத்மநாபனுக்கு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக வாய்ப்பு வந்தது. 2 மாசத்தில் பைரவி பெங்காலி மொழியில் ஓரளவுக்கு பேச கற்றுக்கொண்டாள். கொல்கத்தாவின் கலாச்சாரம் அவளை கவர்ந்து இழுத்தது. எல்லோருடைய வீட்டிலும் ரபீந்திர சங்கீத். துர்கா பூஜை, கடைசி நாள், உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் விருந்து. அங்குதான் முதலில் கௌதம் முகர்ஜி அறிமுகம். ரபீந்திர சங்கீதத்தை கரைத்து குடித்தவன். கசல் கௌதம் என்றே பெயர். 2 பேருக்கும் பேச நிறையவே இருந்தது. அடிக்கடி சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் நல்ல நட்பை வளர்த்தது. 2 குடும்பங்களுக்கும் கூடத்தான். கண்டேன் 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 சீதையை. பாம்பே ஜெயஸ்ரீயின் கந்தர்வ குரல். பாகேஸ்வரி ராகம். பைரவி தனிமையில் விரும்பி கேட்கும் ராகங்களில் ஒன்று. பாட்டு முடிந்ததும் கைத்தட்டும் ஓசை. வாங்க கௌதம், when did you come? பாம்பே ஜெயஸ்ரீ சீதையை கண்டதுமே, பாகேஸ்வரி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எனக்கும். கௌதம், எனக்கு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. எனக்கும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு. கனவா? 2 பேரும் சிரித்து விட்டார்கள். பைரவி, மதுமதி ஹிந்தி மூவி பார்த்திருக்கையா? நோ கௌதம், ஐ எம் yet to see a ஹிந்தி மூவி. அதில் 2 சூப்பர் சாங்ஸ். பாகேஸ்வரியில் அஜாரே பர்தேசி, காதி காதி மோரா, ஹண்டிங் மெலடிஸ் பை லதா மங்கேஷ்கர். அடுத்த வாரம். பைரவி, ஒரு சர்ப்ரைஸ், கையை காட்டு. 2 சினிமா டிக்கெட். மதுமதி. அவனும் அவளுமாய் முதலில் தனியாய். அன்றைக்கு ராத்திரி அவள் தூங்கவே இல்லை. ஆஜாரே என்று திரும்ப திரும்ப காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. பாகேஸ்வரி. நள்ளிரவில் காதலனுக்கு காத்திருக்கும் விரகதாபம் தொனிக்கும் ராகம். பைரவி கௌதமானதற்கு துணை போன ராகம். மதுமதி அவர்களின் காதலுக்கு சாட்சி. பத்மநாபனின் கடைசி நாட்களை சென்னையில் கழிக்க வேண்டும் என்று விரும்பினார். பைரவிக்கு சென்னையில் இருந்தால் நிறைய கச்சேரி வர வாய்ப்பிருப்பதாய் கௌதமும் எண்ணவே சென்னையில் கோட்டூர்புரத்தில் வீடு வாங்கி செட்டில் ஆகிவிட்டார்கள். பைரவி குரல் எல்லா சபாக்களிலும் ஒலிக்க ஆரம்பித்தது. சிபாரிசு எதுவும் இல்லாமலே அவள் முன்னணி பாடகிகளில் ஒருத்தியாக முடிந்ததென்றால் அதற்கு முக்கிய காரணம் அவளின் அயராத உழைப்பும், சங்கீதத்தில் அவளுக்கு இருந்த பக்தியும் காதலும், கௌதமின் ஆதரவும் அணைப்பும் தான். பைரவியை விட மதுமதி கொடுத்து வைத்தவள். இயற்கையாய் அமைந்த சங்கீத ஞானம், அப்பா அம்மாவின் இன்ஃப்ளூயன்ஸ். அம்மா சாதகம் பண்ணும் போதே கூட உட்கார்ந்து விடுவாள். ஆனால் பைரவியிடம் இல்லாத ஒரு குணம் மதுமதியிடம். பிடிவாதம். தான் செய்வதுதான் சரி என்ற வீம்பு. சின்ன சின்ன விமர்சனங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் கூட்டுக்குள் சுருங்கி விடுவாள். அம்மாவை தவிர வேறு யாரிடமும் பாட்டு சொல்லிக் கொள்ள மறுத்துவிட்டாள். இதில் தாத்தா பாட்டி செல்லம் வேறு. அவர்களின் காலம் முடிந்த பின் அவளுடைய சுபாவம் இன்னும் மோசமானது. சில நாள் அறையில் இருந்து வெளியே வரவே மாட்டாள். சில நாள் நிறுத்தாமல் சாதகம் செய்வாள். பைரவியும் கௌதமும் அசந்து போகும்படி சில ராக பிரயோகங்கள் இருக்கும். மொத்தத்தில் மதுமதி ஒரு புரியாத புதிராயிருந்தாள். மதுமதியிடம் தைரியமாய் பேசக்கூடியவன் பாபு ஒருத்தன்தான். அம்மா கோமதி கையை பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் இன்று அவர்கள் கார் டிரைவர். மதுமதிக்கோ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூலுக்கு கொண்டு விடும் வழியில் நிறைய பேசுவாள். பாபு, அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட நிறையவே எதிர்பார்க்கிறாங்களோன்னு தோணுது. அவங்க லெவலுக்கு என்னால ஒரு நாளும் வர முடியாது. எனக்கு அதுவே மன அழுத்தமா இருக்கு. கில்ட்டியா கூட இருக்கு. எனக்கு எதுலையும் ஃபோக்கஸ் இல்லை. மது, நீ அவங்கள சரியா புரிஞ்சுக்கலைன்னு தோணுது. அம்மா உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. உன் மேல அக்கறை இருக்கக்கூடாதா? அம்மா இந்த உசரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருப்பாங்க. எதுவுமே அவ்வளவு சுலபமா கிடைச்சுடாது. சங்கீத ஞானம் உனக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். அது உன்கிட்ட இருக்கிற வரை மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக உன்னை மாத்திக்க அவசியம் இல்லை. உன் பலம் எதுன்னு நீயே சீக்கிரம் புரிஞ்சுப்ப. இப்போதெல்லாம் மதுமதியை பார்க்க நிறையவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டார், ட்ரம்ஸ் என்று இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேறு. மேலே பேண்ட், ட்ரம்ஸ், ராக், பாப், ஜாஸ் என்று வெஸ்டர்ன் மியூசிக்.
ஒரே சத்தம். பைரவி மதுவிடம் ஒரு நாள் கேட்டாள், அம்மா, நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பேண்ட் ஆரம்பித்திருக்கிறோம். ஜஸ்ட் ஸ்டார்டட். ஐல் இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே. இன்னும் பெயர் கூட வைக்கவில்லை. அதான் சொல்லவில்லை. சாரி மாம். பைரவிக்கும் கௌதமுக்கும் அது ஒரு இஷ்யூவாகவே தோணவில்லை. அவர்களே எல்லாவித சங்கீதத்தையும் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள்தானே. மது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுடன் பாடுவதை நிறுத்தி கொண்டாள். அதிகம் வெளியில் போக ஆரம்பித்தாள். இப்போதெல்லாம் பாபுவை கூப்பிடுவதில்லை. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுடன் போவது வழக்கமாகி போனது. பைரவிக்கு ஆரம்பத்தில் அவள் மேல் கோபம் வந்தது. ஆனால் கௌதம் அவளை சமாதானப்படுத்தி விடுவான். பைரவி, அவள் தனக்கு ஒரு ஐடென்டிட்டியை தேடிக் கொண்டிருக்கிறாள். உன்னுடைய புகழில் ஒட்டிக்கொள்ள அவள் தன்மானம் இடம் தராது. லீவ் ஹர் அலோன் ஃபார் சம் டைம். பைரவியின் மனதை கவலை அரிக்க ஆரம்பித்தது. அவளுடைய மனோதர்மத்தை பாதிக்கவும் செய்தது. அவளுடன் அதிக நேரம் செலவழித்திருக்கலாமோ? ஒரு நாள் மதுமதி அம்மாவிடம் சொன்னாள், அம்மா, நான் காலேஜ் முடிச்சுட்டு அமெரிக்கா போக யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். அமெரிக்காவா? ஆமாம்மா, நியூயார்க் மியூசிக் காலேஜில் ராக் மியூசிக் கற்றுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா, எங்கள் பேண்டில் இருக்கிற 3 பேருமே போகிறோம். அப்பா கிட்ட எதுக்கும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி முடிவிடு. ஷூர்மா, அப்பா நிச்சயம் ஒத்துப்பாரு. மது நியூயார்க் போய் 3 மாசம் ஆகிவிட்டது. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் என்று பேசும்போது பைரவையும் கௌதமும் ரொம்பவே பெருமைப்பட்டார்கள். மதுமதி நியூயார்க் காலேஜில் சேர்ந்து 6 மாசம் போனதே தெரியவில்லை. வாரம் ஒரு முறையாவது கூப்பிட்டு விடுவாள். ஒவ்வொரு தடவையும் ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட், இட் இஸ் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறும்போது பைரவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் அவளிடமிருந்து போன் வருவது குறைந்தது. ஒரு தடவை, அம்மா, த கோர்ஸ் இஸ் வெரி டிமாண்டிங், நோ டைம் ஃபார் எனிதிங் என்று சொல்லி வைத்து விட்டாள். மதுவிடமிருந்து ஒரு நியூஸும் இல்லையே. பைரவிக்கு லேசாக ஒரு கலக்கம். பைரவி, உனக்கு தெரியாததா? அவள் 1 வருஷத்தில் கோர்ஸை முடித்து விடுவாள். இப்போ டெட்லைன்ஸ் நிறையவே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கௌதம் தான் சமாதானப்படுத்துவான். இப்போதெல்லாம் போன் பண்ணினாலும் எடுப்பதில்லை. கௌதமுக்கும் லேசாக பயம். பாபாவுக்கு அவளுடைய பேண்டில் இருக்கும் கிரணின் வீடு தெரியும். கோர்ஸ் முடிஞ்சுடுத்தே, இன்னும் 1 வாரத்துல வரேன்னு போன் பண்ணானே, மது ஒன்றும் சொல்லலையா? பாபு தயங்கி தயங்கி பைரவியிடம் சொல்லிவிட்டான். நிச்சயம் மதுவுக்கு ஏதோ நடந்திருக்கும் என்று பைரவியின் உள் உணர்வு சொன்னது. பி பேஷன் பைரவி, கிரண் வந்ததும் நானே நேரில் போய் கேட்டு விடுகிறேன். பைரவி கொஞ்சம் சமாதானமானாள். கிரணை போய் பார்த்தான் கௌதம். முதலில் சிறிது தயங்கிய கிரண் மெல்ல மெல்ல மனம் திறந்தான். அவன் சொன்ன விஷயம் கௌதமை அதிர்ச்சி அடைய செய்தது. மதுமதியால கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அங்கிள். ஆரம்பத்துல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் ப்ரொஃபஸருக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். 2 நாள் கிளாஸுக்கே வரல. நானும் பிரேமும் எவ்வளவோ சொல்லியும் அதையே நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஸ் ஆயிட்டா. கடைசி செமஸ்டர் கிளியர் பண்ண முடியல. எங்களோட வந்துட்டு போன்னு சொல்லியும் கேட்கல. நான் ஒரு ஃபெயிலியர். அப்பா அம்மா முன்னாடி எப்படி நிற்பேன்? எதுவும் சாதிக்காம திரும்பி இந்தியா வரமாட்டேன். ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லிடாதேன்னு ரொம்ப கெஞ்சினா அங்கிள். ஐ எம் வெரி சாரி அங்கிள். இந்த தடவை பைரவியை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. கிரணிடம் மதுமதியை பற்றி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு கௌதம் உடனே கிளம்பி விட்டான். கையோடு மதுமதியை கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். மதுமதியா இது? பைரவி உடைந்து போனாள். அம்மா, ஐ எம் சோ சாரி. என்னால் உங்களுக்கு எல்லாம் அவமானம். ஐ எம் கம்ப்ளீட்லி பிளாங்க். எனக்கு என்னாச்சு ஒண்ணுமே புரியல. மது, நீ பழசெல்லாம் நினைச்சு அனாவசியமா குழப்பிக்காத. எப்ப வேணும்னாலும் செமஸ்டர் எழுதிக்கலாம். ஆனா மனசு நழுவி போனா பிடிச்சு நிறுத்துறது சுலபம் இல்ல. அம்மாவை பத்தி கவலைப்படாத. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன். ஷீ வில் டீல் வித் திஸ். நீ உன்னை பார்த்துக்கோ. அப்பா, யூ ஆர் அமேசிங். பைரவி எந்த நிகழ்ச்சியையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவளுக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டது. பைரவிக்கு பாட முடியலையாமே, தொண்டையில ஏதோ. ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் ஒத்துக்கலையாம். டிவோர்ஸ் அது இதுன்னு. பொண்ணு போற போக்கு சரியில்லையா. வீட்டை கவனிக்காம சபா சபாவா ஏறி இறங்குனா இப்படித்தான். பைரவிக்கும் இதெல்லாம் காதில் எட்டாமல் இல்லை. அதெல்லாம் பொருட்படுத்தும் மனநிலையில் அவள் இல்லை. பாபுவின் பரிவும் அம்மா அப்பா அரவணைப்பும் சீக்கிரமே அவளை பழைய மதுவாக்கியது.
அம்மா, நான் மறுபடியும் உன்னோட சேர்ந்து பாட போறேன். பேண்ட் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். மது, நீ என்னோட சேர்ந்து பாடு. எனக்கும் சந்தோஷந்தான். ஆனா ப்ளீஸ், ஆரம்பிச்ச பேண்டை நிறுத்தாத. உன்னோட ட்ரீம் பேபி. எவ்வளவு சீக்கிரம் உன்னால முடியுமோ ஸ்டார்ட் அகெயின். ஒரு வருடம் போனதே தெரியவில்லை. மதுமதி அம்மாவை ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ. அடுத்த வாரம் சாட்டர்டே ஈவினிங் சென்னை தியேட்டரில் எங்களுடைய இனாகுரல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு. பை த வே, எங்க பேண்டுக்கு ரீசார்ஜ்னு பேர் சூஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் எக்ஸைட்டட் மது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சனிக்கிழமை மதுமதி சீக்கிரமே கிளம்பி போய்விட்டாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைரவிக்கு தன்னை நன்றாக அலங்கரித்து கொள்ள ஆர்வம் வந்தது. கருநீலத்தில் இளநீல பார்டர் போட்ட புடவையில் முகமெல்லாம் புன்னகையுடன் கௌதம் பாபுவுடன் அரை மணி நேரம் முன்னாலேயே அரங்கத்தில் இருந்தாள். சரியாக 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம். அரங்கம் நிறைந்திருந்தது. மதுமதி ரொம்பவே உற்சாகமாயிருந்தாள். வெல்கம் எவ்ரியோன். எங்களுடைய முதல் முயற்சிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பிஃபோர் இன்ட்ரடியூசிங் அவர் பேண்ட், வி வாண்ட் டு ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம் வித் அவர் சிக்னேச்சர் சாங். இந்த பாடலை என்னுடைய பெற்றோருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆஜாரே. அரங்கமே நிசப்தமானது. மதுமதியின் தேன் குரல் எல்லோரையும் கட்டி போட்டது. பைரவி கண்களில் கண்ணீர் அழக்கூடாது என்று சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். கௌதம் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். பைரவி இப்போது கொல்கத்தாவில் ராக்ஸி தியேட்டரில் கௌதமின் நெருக்கத்தில் மதுமதியாக திரையில் வைஜெயந்தி மாலா. ஆஜாரே அவளுக்கு பிடித்த பாகேஸ்வரி ராகம். சின்ன பைரவி பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் செந்தமிழ் நாடெனும் போதினிலே எல்லோர் காதிலும் தேன் பாய்ந்தது. திடீரென்று சிக்னலில் பார்த்த பெண்முகம். அவள் என்ன ஆனாள்? சந்தோஷமும் பெருமையும் துக்கமும் மாறி மாறி கரகோஷத்தில் அரங்கமே அதிர்ந்தது. தன் நினைவுக்கு வந்தாள் பைரவி. அவர் நெக்ஸ்ட் சாங் ரைஸ் அப். மதுமதி எழுந்து நின்று விட்டாள். இனி வீழ மாட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.